கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கானா பாடகர் இசைவாணி அவர்கள் ஐயப்பன் குறித்து ஐயாம் சாரி ஐயப்பா என்ற ஒரு பாட்டு கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டு அரசியலில் பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்து அமைப்பினர் பல்வேறு நபர்கள் இசைவாணி அவர்கள் கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு என்ன சபரிமலையில் வேலை, ஏன் இப்படி தொடர்ந்து பெண்கள் சபரிமலைக்கு போன்ற கூட சில கருத்து வைக்க நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு வழக்கறிஞராக இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நம்முடைய கானா பாடகி இசைவாணி அவர்கள் அவங்க பாலின சமத்துவம், பகுத்தறிவு, சமூக நீதி, சாதி ஒழிப்பு, அறிவியல் மனப்பாங்கு சார்ந்த பாடல்கள் தான் அவங்க பாடக்கூடிய ஒரு பாடகி. நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய த கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் அப்படின்ற இசைக்குழு தான் அவங்க நடத்தி வர்றாங்க. அதில் அவங்க சொன்னதில் நேற்றைக்கு அந்த பாட்டு பாடப்படலை. சங்கியல்னால எப்படின்னு கேட்டால், அவங்க சங்கியலுடைய திட்டமிட்ட வேலை கோயபிள்ஸ் பிரச்சாரம். கோயபிள்ஸ் யாருன்றது தெரிஞ்சுக்கிறங்க. ஹிட்லருடைய அமைச்சரவையில் கோயபிள்ஸ்னு ஒரு அமைச்சர். அந்த அமைச்சருக்கு வேலை என்னன்னு சொன்னால், தினமும் மக்கள்கிட்ட பொய்யை பரப்புறதுக்குன்னு ஒரு துறை, பொய் பேசுறதுக்கு ஒரு துறை, பொய்யவே கட்டமைப்பது தான் அந்த அமைச்சருக்கு வேலை. கோயபிள்ஸ் பிரச்சாரம், அதுதான் சொல்கிறது கோயபிள்ஸ் பிரச்சாரம். இப்போ பாஜக கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்து அமைப்புகள் சொல்கிறவங்களாம் ஹிட்லருடைய அந்த பாசிச கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால் அவங்க அந்த பாசிசம்னா என்னன்னு கேட்டால், பொய்யை மக்கள்கிட்ட உண்மையை போல் நம்ப வைக்கிறது. உதாரணத்துக்கு நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியை சுட்டுறாங்க. சுட்டுட்டு அங்கே ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. அந்த இடத்துல உடனே வர்றாங்க. அவங்க திட்டமிட்ட 3 சீட்டுக்காரங்க, 3 சீட்டு வியாபாரி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 3 சீட்டு வியாபாரம்னு சொன்னாலே 3 சீட்டு வியாபாரின்னு சொல்லுவோம். மதுரையில் அது நடக்கும். ஐயா இப்போ தான் நாங்கள் சுற்றி மேலே 10 ஆளை வச்சுக்கிடுவான். கீரியும் பாம்பும் சண்டை போடுறதை பார்க்க போகிறீங்க, கீரியும் பாம்பும் சண்டை போடுறதை பார்க்க போகிறேன்னா கடைசி வரையும் சண்டையே போடாது. 3 சீட்டு வியாபாரம். இப்போ தான் நான் இலங்கையிலேருந்து இறங்கியிருக்கேன். இருக்கிறது 10 குடை தான் இருக்குது. இந்த 10 குடை யாருக்கு வேணும், இவனே ஆள் பூரா வாங்கிடுவாங்க. சரி, மீதி குடையெல்லாம் அப்படின்னு குமிஞ்சிடும் ஆர்டரு. சுற்றி இருக்க கூட்டம் பூரா உடனே எடுத்த உடனே எல்லா பேரும் குடைக்கு காசை கொடுத்துருவாங்க, ஓடி போயிடுவாங்க. இதான் 3 சீட்டு வியாபாரி. அவங்க தான் பாஜக. இந்த 3 சீட்டு வியாபாரம் பண்ணுறது தான் பாஜகக்காரன். இவன் மகாத்மா காந்தியை சுட்ட உடனேயே ஒரு 100 பேர் இந்த 3 சீட்டு வியாபாரி கொடையை வாங்குவீங்க மாதிரி போய் பாஜகக்காரங்க அன்றைக்கி அவங்க வேறு கட்சி வச்சுருந்தாங்க, ஆர்எஸ்எஸ், அவங்க ஜனசங்கமாக ஏதோ ஒரு கட்சி வச்சுருந்தாங்க. அப்போ நீங்கள் மகாத்மா காந்தியை ஒரு முஸ்லீம் சுட்டுட்டு ஓடுறான், துளுக்கன் சுட்டுட்டு ஓடுறா அப்படின்னு சொன்னாங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு தான் அன்றைக்கு இருந்தார், வைஸ்ராயா. அவர் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார். அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு ஒருத்தன் இவன் கோட்ஸை சுட்டான் பார்த்தீங்களா மகாத்மாவை. அவன் கையில் இஸ்மாயில் பச்சை குத்திருந்தான், பாப்பான். கோட்ஸே என்ற பாப்பான் மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றவன் இஸ்மாயில் பச்சை குத்திருந்தான். துளுக்கன் சொல்லிட்டு ஓடுறான்னு சொல்ல வச்சாங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு தான் சொன்னார், முட்டாள்களா, சுட்டவன் பாப்பாண்டா, இந்துடான்னு சொன்னார். அது மாதிரி இப்போ இசைவாணி எப்போ பாடினாங்க இந்த பாட்டை? ஐயப்பன் கோயிலில் பெண்களுக்கான வழிபாட்டு உரிமையை அங்கீகரித்து உச்சநீதிமன்றம் 2018 அக்டோபரில் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து சங்கிக கூட்டம் புனிதம் கெட்டு போச்சு. திராவிடம் என்ன சொல்றா? பெண்கள் தான் புனிதம் சொல்றான், பெண்களை மதிக்கணும்னு சொல்றோம், பாலின சமத்துவம் சொல்றோம், பெண்கள் படிக்க வேண்டும் சொல்றோம், பெண்களை மாவட்ட ஆட்சித்தலைவராக பார்த்து அழகு பார்க்குது திராவிடம். பெண்களை மேயராக வளர வைக்கிறோம். மதுரையில் இந்திரா பொன் வசந்த் வர்றாங்க, சென்னையில் பிரியா வர்றாங்க. பெண்களை மேயராக பார்த்து அழகு பார்க்குறோம், தான் திராவிடம். இது சில பேர் சொல்கிறான் பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசுவான் பாஜக. என்னடா பாதுகாப்பு? தமிழிசையை கேட்குறேன். பெண்கள் என்றால் நாங்கள் பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் 50% இடஒதுக்கீடை உள்ளாட்சியில் வழங்கியிருப்பது திராவிடம் தமிழிசை. பெண்களில் தான் நாங்கள்
தாய் மொழி என்று சொல்லுகிறோம், தாய் நாடு என்று சொல்லுகிறோம். காவிரி தாய், வைகை தாய், நதிகளுக்கு வைகை தாய் என்று சொல்லுகிறோம். திராவிடம் பெண்களை தூய்மைப்படுத்துகிறது. இங்கே கூட நம்முடைய இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தனுடைய மகளுக்கு தமிழ் இசைன்னு வச்சுருக்காரு. எந்த ஆண்களுக்கும் தமிழ் இசை கிடையாது, இசை கூட பெண்களுக்கு தான். அப்போ எவ்வளவு பெண்களை திராவிடமும் தமிழ் சமூகமும் போற்றி வணங்குகிறது. உச்சநீதிமன்றம் ஒரு தப்பான தீர்ப்பு கொடுக்கல, பெண்கள் ஐயப்பனை வழிபடலாம் சொல்லிட்டான். ஐயப்பன் கோவில் என்பது நீங்கள் பழங்குடி காலத்தில் பார்த்தா அது பழங்குடி மக்களுடைய தொல் தெய்வம் தான், பழங்குடி மக்களுடைய ஒரு தொல் தெய்வம் தான். அப்போ ஆண்களும் பெண்களும் எல்லாமே போய் வழிபட்டிருக்காங்க. 1960 வரை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போய் வழிபட்டிருக்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் நம்முடைய இசைவாணி அவர்கள் நான் பெரியார் பேத்தி, சாரி எடுத்தோன்னே சொல்லுது, சாரி ஐயப்பா. அதை எடுத்தோன்னே அந்த பாடலில் கூட ஐ ஆம் சாரி ஐயப்பா. ஏண்டா சாரி சொன்னதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தாடா? எடுத்தோன்னே ஐயப்பிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஐயப்பா, நான் உன்னை உள்ளே வந்து வளரும் ஐயப்பான்னு ஒரு பெண் கேட்குறது தமிழிசை காதுக்கு படவில்லையா? தமிழிசை பெண் அவர்களே, நீங்கள் ஏன் கைது செய்யணும்னு சொல்கிறீங்க இன்னொரு பெண்ணை? பெண்ணுக்கு பெண் தான் எதிரி, ஆண் எதிரி இல்லை. மாமனார் கொடுமையில் பெரும்பாலும் மருமக சாக மாட்டா, பார்த்துருக்கீங்களா பத்திரிகை செய்தி? மாமியார் கொடுமையில் தான், வரதட்சணை குடும்பம் முதல் மாமியார் பிறகு தான் சேர்க்குறாங்க. பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. ஐ ஆம் சாரி என்று ஒரு ரிக்வெஸ்ட், ஐயப்பன் ரிக்வெஸ்ட் பெட்டிஷன், ப்ரேயர் பெட்டிஷன். இதுக்கு பேர் ஒரு ப்ரேயர் பெட்டிஷன். ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் உன்னை வணங்கினேன் ஐயப்பா, உன்னை வந்து பார்க்கணும் ஐயப்பா, என் குறையெல்லாம் சொல்லணும் ஐயப்பா அப்படின்னு கேட்குது. இது உங்களுக்கு இந்து மதத்தை அவமதிச்சுதாடா? எச் ராஜா, இந்த இந்து அமைப்புக்குன்னு சில பேர் பெரியார் பேரன் பெரியார் பேத்தின்லாம் பேசிட்டு வர்றாங்க. நீங்கள் பேசுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு ஐயப்பனுக்கு போகணுன்றீங்க, நீங்கள் தான் கடவுள் இல்லைன்றீங்களே. நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம்டா, ஆனால் உனக்கு கடவுள் சன்னிதானத்தில் உரிய மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறவன் நாங்கள் தான்டா. அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம்னு சொல்கிறது நாங்கள். நாடார்களை கோவிலுக்குள் வரக்கூடாதுன்னு சொன்னவன் சனாதனம் பார்ப்பனர். தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், கரு நாகராஜ், நல்லா இருக்கீங்க, வளமாக இருக்கீங்க. நீங்கள் மட்டும் வளமாக இருக்கக்கூடாது. நம்ம சமூகத்தை படிக்க சொன்னது திராவிடம், நம்ம சமூகத்தை கோயிலுக்குள் அழைத்து சென்றது திராவிடம். நீங்கள் பார்த்தா கமுதியில் கோயிலுக்குள்ள நாடார்கள் போனதுக்கு வெட்டினாங்க, திருச்செந்தூர் கோயிலுக்குள் வரவிடவில்லை, சிவகாசி திருத்தங்களில் கொலையே நடந்துச்சு. திராவிடம் தான் அனைத்து ஜாதி அர்ச்சகராகனு சொல்லுது. நான் அக்கா தமிழிசையை கேட்குறேன், பணிவோடு கேட்குறேன், அன்போடு கேட்குறேன். அனைத்து ஜாதியில் அர்ச்சகராகலாம்ன்றது எதிர்த்து போகிறது யார்? முக்குலத்தோர் எதிர்த்து போகிறாங்களா? நாடார்கள் எதிர்த்து போனாங்களா? கோர்ட்டுக்கு போனாங்களா? பிள்ளைமார் போனாங்களா? முதலியார் போனாங்களா? இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மோதல் உருவாக்கக்கூடிய சங்கிகளை கேட்குறேன். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்கள் போனாங்களா? அனைத்து ஜாதி அர்ச்சகராக கூடாது என்று நீதிமன்றத்துக்கு போனது யார்? தடை கேட்டு பாஜக தானே, சங்கிதானே. அது பாரு ஐயப்பன் கோயிலுக்கு போகலான்னு அக்டோபர் மாதம் 2018 ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. 60 வரைக்கும் பெண்கள் போயிருக்காங்க. ஐ ஆம் சாரி ஐயப்பான்னு சொன்னதுக்கே கைது பண்ணுமாப்பா? நான் அப்புறம் நாங்கள் எப்படி பேசுவோம் கேட்டால், நான் தமிழிசை அக்கா விட்டுருக்கு இந்த இடத்துல கருநாகராஜன் இந்து பக்தன் சொல்லு. நாங்கள் எங்கள் பாலிசியில் கேட்குறோம், ஐயப்பன் அம்மா யாருப்பா? நாங்கள் அதை பேசுனா ஐயப்பனுக்கு நம்பிக்கையோடு கார்த்திகை மாதம் என் உடன் பிறந்த சகோதரர்கள் போகிறாங்க. நான் அவங்கள மதிக்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அந்த நம்பிக்கையெல்லாம் கெடுக்க விரும்பலை. ஐ ஆம் சாரின்னு கேட்டதுக்கே கொந்தளிக்கிறீங்களே. நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஐயப்பனுக்கு அம்மா யார்? நீ கேட்போம்ல. ஹரிஹரன் அப்படின்றீங்களே, ஹரி யார், ஹரன் யார்? நாங்கள் கேட்டால்
தாங்க மாட்டீங்க. அவர் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தாரா, புளிப்பால் குடித்து வளர்ந்தாரா? புளிக்கிட்ட பால் கறக்க முடியுமாடா? ஏதோ நம்பிக்கையில் போகிறாங்க, அவங்க மதிக்கிறான். பெண்கள் அவங்க உரிமையை கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? அவங்க வேற்று மதத்தினர், மத பிரச்சாரம் கிளப்பி விடுறது, மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு சதி. யார்? இசைவாணி வேற்று மதத்தினரா? வேற்று மதத்தினரோ பெண்ணோ ஐயப்பன் யார் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற? நீ யார்? பூசாரி எதுக்கு தடுக்கிற? நான் இந்து மதத்தில் புனிதம்னா என்னப்பான்னு கேட்குறேன். இப்போ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் இருக்குது. ஆதிபராசக்தி அம்மா இருக்காங்க. அவங்க பெண்கள் எந்த நாளும் வரலாம்னு சொல்கிறாங்க, தடை இல்லைன்றாங்க. அந்த நாட்கள் கூட பெண்களுக்கு புனிதமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது உண்மையா? எதிராக இந்துல உண்மை? ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பெண்கள் போனால் தீட்டு, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்குள்ளே பெண்கள் தீட்டு நாளில் போனால் கூட புனிதம். இப்போ எது உண்மை? எச் ராஜா பதில் சொல்லு. இந்துன்னு பேசுகிறீல, பதில் சொல்லு. ரோட்டில் இருக்கக்கூடிய காளியம்மன், கல்கத்தா காளியம்மன், கொடியீஸ்வரி அம்மன், எல்லைகாத்த மாரியம்மன், பாண்டி, முனீஸ்வரன், இவனுக்கு பூரா பூசாரி நம்மாள். ஆண்ட பரபரன்னு சொல்கிற நம்ம மீனாட்சி அம்மன் கருவறைக்குள்ளே போக முடியுமா? மதுரையை நாங்கள் தான் ஆண்டோம், மதுரை மீட்ட சுந்தரபாணின்னு மீசியை முறுக்குறோம். கருவறைக்குள்ளே போக முடியுமா? பூனல் தான். நீ அப்போ யார்? கருவறைக்குள் நீ வரக்கூடாதவன். மீனாட்சி அம்மன் கோவில் கருவறைக்குள் பழனி முருகன் இங்கேருந்து காவிரி எடுத்துகிட்டு போகிறான். நான் அறிவுள்ள நம்ம தமிழ் சமூக மக்களை, திராவிட சமூக மக்களை கேட்குறேன். வைகாசி என்னைக்கு வைகாசி பால் கூட எடுக்கிறான், அழகு குத்துறான், காவடி எடுக்கிறான். எந்த பாப்பாத்தியாவது அழகு குத்துறாளா? எந்த பாப்பானாவது அழகு குத்துறானா? உழைக்கு வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் நீங்கள் தான் தீ மிதிக்கிறீங்க. எந்த உள்ளாத அக்னி குண்டம் பாப்பனை பெண்கள் தீக்கு மிதிக்கிறாங்களா? பாப்பா எங்கேயாவது அக்னி சட்டி எடுக்கிறானா? தீயில நடக்கிறானா? வைகாசி உற்சவத்துக்கு முருகனுக்கு நீ போகிற பாலை கொண்டு வீடு வீடாக போய் பாப்பா வீட்டில் அக்கறை காலத்தில் நிறைச்சி வித்துப்புறாங்க. சுரண்டு வர்க்கம் அவன், நீ சுரண்டப்படுபவன். யோசித்துப்பார். பார்ப்பனர் தான் நேரடியாக கடவுளுக்கு நாங்கள் அர்ச்சனை செய்ய வந்தவர்கள் சொல்கிறான். இதை உச்சநீதிமன்றம் வழங்கிருச்சு. பெண் உரிமை, பாலின சமத்துரிமைக்காக இசைவாணி குரல் கொடுக்கிறார். இப்போ நாங்கள் கருவறைக்குள் நுழைவான் போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் இசைவாணி கேட்டது வழிபடுறதுக்கு உரிமையை கேட்டாங்க. வழிபடுறதுக்கு உரிமையை கேட்டால் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பேன். நீ மிரட்டி பார்க்குற அந்த பெண் என்று பார்க்காம அவங்க நம்பரை வலைதளத்தில் போட்டு விட்டு, இசைவாணி நம்பரை போட்டு விட்டு மிரட்டி பார்க்குறீங்களா? தமிழ்நாட்டில் சங்கி ஒரு பையே நடமாட முடியாது. ஏதோ அமைதியாக திராவிட மாடல் ஆட்சிக்கு நடக்கணும்னு அமைதி காத்துக்கிட்டு இருக்கிற கருப்பு சட்டக்காரன் என்ன இசைவாணியை மிரட்டி பார்க்குற? சாதியை சொல்லி மிரட்டி பார்க்குற, மதத்தை சொல்லி மிரட்டி பார்க்குற. கருத்துரிமை இல்லையா? கருத்துரிமை பேசுகிறவர்கள் புறம் சுட்டு கொள்ற கல்புருக்கிய சனாதன RSS சுட்டு கொன்றாங்க. பல எழுத்தாளர்களை சுட்டு கொள்றான். இங்கே சமூக வலைதளத்தில் அசிங்கமாக ஆபாசமாக நாங்கள் மார்பிங் போட்டு இசைவாணியை நாங்கள் அசிங்கப்படுத்தணும் மிரட்டி பார்க்குற. சங்கிகளுக்கு எச்சரிக்கை, அடங்கி கொள்ளுங்கள். அக்கறை காலத்தில் முடங்க வேண்டிய சொல்லுவான், அடக்கிடுவான். நீ எங்கள் சகோதரி இசைவாணியை கருத்துரிமையை பறிக்கலாம்னு நினைக்கிற. நீயா பரப்புற இந்த பாட்டை? இப்போ பாட்டை யார் பரப்பிக்கிட்டு இருக்கிறா? இது 2018 உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு பின்னாடி இசைவாணி பாடிய பாடல். இன்னைக்கு ரஞ்சித் நம்முடைய சகோதரர் மிரட்டி பார்க்குறீங்க. காரணம் கீழ் சாதி நினைக்கிறியா? என்ன நோக்கம் உங்களுக்கு? அனைவரும் இந்துன்னு சொன்னால் ஏண்டா இசைவாணியை மிரட்டுற? அவங்க பிரேயர் வணங்குறதுக்கு தானே கேட்குறாங்க. இசை வாணி யாருக்கு பேர் வைக்கிற? சரஸ்வதிக்கு. வீணையை வச்சிருக்கிற சரஸ்வதியை கும்பிட்ற. இங்கே நான் ஐயப்பனை வழிபடுன்னு சொல்கிற ஒரு பெரியாரின் பேத்தியை, இசைவாணியை கொலை மிரட்ட விடுறீங்க. யார் இந்து? என்ன இந்து மதத்தில் குழப்பம் பண்ணுறா?
இந்த ஐயப்பன் யார்? ஐயப்பனா கையப்பனா அப்படி கேள்வி கேட்க முடியும். எங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா? நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் கிரிட்டிசிசம் பேசினா பகுத்தறிவுன்னு ஆயிரும். நான் இந்த இடத்துல இசைவாணிக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது காரணம், இசைவாணி ஒரு பெண் என்ற காரணத்தால் அவரை சனாதனம் தீண்டத்தகாதுன்னு சொல்லுது, வணங்கக்கூடாது என்று சொல்லுது. அவர் பாட்டில் எடுத்தோன்னே ஐயாம் சாரின்ட்டாரடா. அப்புறம் எதுக்கு அவரை மிரட்டுறீங்க? ஐயாம் சாரின்ற வார்த்தை உங்களுக்கு புனிதங்க வன்முறையான வார்த்தையா? நான் சகோதரி தமிழிசையை கேட்குறேன், எதற்கு கைது செய்யணும்? திராவிட மாடல் ஆட்சி வரைக்கும் உங்கள் கொட்டம்லாம் எடுக்காது. இசைவாணி பாதுகாக்கப்பட வேண்டியவர். இசைவாணிய உரிமை பாதுகாக்கப்பட்ட அரசியல் சட்டத்தின் உரிமை. அவர் கருத்துரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய பேச்சுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய கவிதை பாடல் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் இசைவாணிக்கு எல்லா வகையிலையும் எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக ஆதரவாக இருக்கும். உங்களுடைய குரல், உங்களுடைய இசை, உங்களுடைய பாடல் ஓங்கி ஒலிக்கட்டும். உங்களுடைய பகுத்தறிவு பாடல் ஓங்கி ஒலிக்கட்டும். உங்கள் உரிமை குரல் ஓங்கி முழங்கட்டும். உங்களுக்காக எங்களை போன்ற உரிமை குரல் எழுப்புவோருக்கு நாட்டில் லட்சம் பெரியாரின் தொண்டர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தொண்டர்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் இசைவாணியின் பாடல் கருத்துரிமை. தமிழிசை இசைவாணி ரெண்டும் ஒன்று தானே? தமிழிசை எதுக்கு, இசைவாணி எதுக்குன்னு? இசைவாணி என்பவர் கருத்துரிமைக்காக போராடுகிறார். திராவிட கருத்தியலாளர், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கருத்தியலாளர். நீங்கள் சங்கிகிட்ட கொத்தடிமையாக இருக்கீங்க ஆளுநர் பதவிக்காக. இசைவாணி அப்படி இல்லை. தன்னுடைய இசை மூலமாக தாராளமான கருத்து சுதந்திரம், ஜனநாயக உரிமை, பெண்கள் உரிமை, சமத்துவ பாலின உரிமை பாதுகாக்கப்பட என்று கருதுகிறார். ஆகவே இசைவாணியின் கருத்திற்கு, இசைவாணியின் பாடலுக்கு, இசைவாணியின் பாடல் திக்கட்டும் பரவட்டும், திக்கட்டும் பாடுவோம். அவருடைய உரிமை குரலுக்கு ஓங்கி குரல் கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம், நேசக்கரம் நீட்டுவோம். சங்கிகளின் கூட்டத்துடைய கொட்டத்தை அடக்குவோம். அடங்கு, இல்லை என்றால் சங்கிகளே அடக்கி காட்டுவோம். பெரியார் வழியில் எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.